வணக்கம் அன்புக்குரிய நேயர்களே, நான் வடிவேலன். நாம் தமிழர் அமெரிக்காவிலிருந்து 2026 சட்டமன்ற தேர்தலின் வேட்பாளர்களை நாம் தொடர்ந்து நேர்காணல் எடுத்து வருகிறோம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் நாம் தமிழர் கட்சியின் 2026 சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் மணிமாறன் அவர்கள். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, அவரிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்க? வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அருப்புக்கோட்டை வாக்காளர்களுக்கும் உலக தமிழ் நேயர்களுக்கும் உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் கொடுக்குறீங்களா? என்னுடைய பேர் மணிமாறன். கல்வி தொழில் பட்டயம் அதை முடித்துவிட்டு நான் என்பிடி ப்ராஜெக்ட் மேனேஜராக மகிழுந்து உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யும் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நிதி மேலாண்மை ஆலோசகராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். நம் வெளிநாடுகளுக்கு செல்லும் போதுதான் நமக்கும் நம்முடைய நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் புரிந்தது. நம்முடைய வரி பணம் நமக்கு அடிப்படை தேவைகளாக கூட வரவில்லை. அதுக்கு அங்க போன பிறகுதான் தமிழ் தேசியம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்பட்டது. வெளிநாடுகள்ல தான் நம்ம அங்க தரமான சாலைகள், குடிநீர், 24 மணி நேரம் குடிநீர், தடையில்லா மின்சாரம், அனைவருக்கான மருத்துவம் எல்லாமே அவர்களுடைய வரிப்பணத்துல இருந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா நமக்கு இங்கே அந்த மாதிரி எந்த ஒரு அடிப்படை தேவைகளும் பூர்த்தி ஆகல. அதனாலதான் நம்ம தமிழ் தேசிய அரசியலுக்கு நம்ம உள்ள போறோம். உள்ள புந்த பிறகு தமிழ் தேசியத்தை நம்மளுடைய வரலாறு நமக்கு எவ்வளவு மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நம்ம அதுக்கடுத்துதான் நம்ம சீமானண்ணனை பாக்குறோம். சீமானண்ணன் 2016 ஜல்லிக்கட்டு போராட்டத்துல நம்ம அவர் முதல்ல சந்திக்கணும். சந்திச்சதுக்கு அப்புறம் அவருடைய தமிழ் தேசிய அரசியலை புரிஞ்சு கொண்டு அவருடன் களப்பணியில நாம் தமிழர் இணைஞ்சு நம்ம தொடர்ச்சியா களப்பணி செய்து கொண்டிருக்கிறோம். பல போராட்டங்கள் செய்திருக்கிறோம். குருதிக்குடை முகாம்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதெல்லாமே தொடர்ச்சியா செய்து கொண்டிருக்கிறோம். அவரோட சேர்ந்து நடத்தி. மகிழ்ச்சிங்க ஐயா. நாம் தமிழர் கட்சியில உங்க பயணம் எப்ப, எங்க, எப்படி தொடங்குச்சு? குறிப்பா அது இப்போ எப்படிப்பட்ட பயணமா இருக்குன்னு சொல்லுங்க. நான் வெளிநாட்டுகள்ல இருந்து வேலை செய்தப்பவே நான் அந்த அரசியல் புரிதல் சிறிதளவு ஏற்பட்டது. அங்கதான் நிறைய தமிழ் தேசிய உறவுகளை சந்திக்க இருந்தது. அவர்களுடைய வழிகாட்டுதல் பேர்ல தான் நம்ம தமிழ் தேசியம்னா என்னன்னே அப்பதான் நமக்கு புரிய ஆரம்பிக்குது. என்ன ஒரு கொடுமைனா, நம்ம இனம் 2009 இங்க நம்ம போக முடிஞ்சது. ஆனா நமக்கு அந்த தகவலை கூட கடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படியும் மீறி சில பேர் கடத்தினாங்க. அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள், அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டார்கள், இதெல்லாமே செய்தார்கள். நம்மளுடைய இனத்தை இப்படி ஒரு இனப்படுகொலை செய்து அந்த தகவலை கூட நமக்கு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இந்த திராவிட அரசு நம்மளை வச்சிருக்கு. நம்மளை உளவியல் ரீதியாவே ஒரு அடிமையாக வச்சிருக்காங்க. எப்படி சொல்றதுன்னா, பல்லவர்கள், சேர சோழ பாண்டியர்கள் அவர்கள் பேரரசுன்னு குறிப்பிட மாட்டாங்க. நம்ம இலக்கியத்துலதான் பேரரசு இருக்கு. ஆனா விஜயநகர அரசை விஜயநகர பேரரசு நம்ம பள்ளி பாடப்புத்தகத்துல இருந்து நம்ம ஆள் மனதுல பதிய வைக்கிறாங்க. அதை அவங்க திரும்ப திரும்ப சொல்லி அதை நம்ம உளவியல் ரீதியாவே நம்ம அடிமையாகி வச்சிருக்காங்க. இந்த புரிதல் நமக்கு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தமிழ் தேசியத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த தமிழ் தேசியம் என்னன்னா, அவங்க பிரிவினவாதம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தமிழ் தேசியம் என்பது ஒரு மக்களுக்காக, மண்ணுக்காக ஒரு அரசியல். அது அனைத்து உயிருக்குமான அரசியல். அந்த புரிதலை தான் நம்ம இப்ப மக்கள்கிட்ட ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். தமிழ் தேசியம் என்பது ஏற்கனவே நம்ம தலைவர் நம்ம ஈழத்துல அதை செய்து காட்டியிருக்காரு. நம்ம திரும்பவும் அதை மீட்டு உருவாக்கம் பண்ண போறோம், அவ்வளவுதான். அந்த ஒரு அரசியல் புரிதலை தான் நம்ம அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு அந்த அரசியல் புரிதலை நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த உளவியல் அடிமையிலிருந்து மக்களை விடுவிக்கணும். அதுதான் தலையாய கடமையா இருக்கு. அதுக்காக நம்ம நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சு நம்ம பயணிக்கிறோம். மகிழ்ச்சிங்க. மக்களுக்காக களத்துல நீங்க எடுத்த போராட்டங்களை பத்தி சொல்லுங்க. பியவர்களுக்காக ஒரு சட்ட போராட்டம் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வாழ்வாதாரமான மண் எடுக்கிறதுக்கே பெரிய போராட்டமா இருக்குது. 5 வருடங்கள் அவர்கள் அனுமதி தர மாட்டாங்க. ஆட்சி முடியும் போது தேர்தல் வரும்பொழுது அவர்கள் அனுமதி கொடுக்குற மாதிரி நடிப்பாங்க, கொடுப்பாங்க. அதை அரசு அதிகாரிகள் வச்சு தடுப்பாங்க. மண் எடுக்கிறதுக்கு டிராக்டர், இந்த மாதிரி லோரி, இந்த மாதிரி கொண்டு போய் தான் கொண்டு போய் தான் நம்ம எடுக்கணும். ஆனா அதை அவங்க எடுக்க அனுமதிக்க மாட்டாங்க. விஓ மற்றும் அரசு அதிகாரிகள் வச்சு அதை தடுத்துருவாங்க. இப்படிதான் அவங்க ஒவ்வொன்றையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம சட்ட போராட்டம் பண்ணி அந்த அனுமதியை வாங்கி, தாசில்தார்த்தையும் அனுமதி வாங்கி அவங்களுக்கு மண்ணதுக்கான ஒரு உரிமையை மீட்டு கொடுத்துருக்கோம். ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தவறுதலாக கைது செய்யப்பட்டு
அவர் வந்து சிறைப்படுத்தப்பட்டு சிறைச்சாலையில இருக்கிறாரு. அந்த ஒரு அதையும் நம்ம நாம் தமிழர் கட்சி தான் முதல்ல எல்லா கட்சிகளுக்கு முன்னாடி நம்ம தான் முன்னெடுத்து அது எல்லாருக்கும் தெரிவிக்கிறோம். இப்படி சில பல போராட்டங்கள் பண்ணியிருக்கோம். பல ரத்ததான முகாம்கள், பல மருத்துவ முகாம்கள் இதெல்லாம் தொடர்ச்சியா நம்ம செய்து கொண்டு இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. உங்க தொகுதி அருப்புக்கோட்டையில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதற்கு தீர்வு என்ன? தொகுதியில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. முக்கியமாக வேளாண்மை, உணவு, நெசவு, கூலி தொழிலாளர்கள் தான் அதிகமா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து போதிய ஊதியம் கிடைக்கிறது இல்ல. அரசியல்வாதிகள் அவங்க அந்த அந்த உழைப்புக்கும் அந்த ஒரு தியாகத்துக்கும் அவங்க வந்து பொருள் கொடுக்கறது இல்ல. அதனால வேளாண்மை வந்து நம்ம முதன்மையை எடுத்து உழைப்புக்கான ஊதியத்தை வந்து கொடுக்கணும். அது வந்து அரசு பணியாக்கணும். அண்ணன் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதை வந்து நம்ம திறம்பட செய்துகிட்டு இருக்கோம். அது பிறகு நெசவு இங்க வந்து அதிகப்படியான மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் இங்க கிடைக்கிறது இல்லை. அதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு ஜவுளி பூங்கா ஒன்று உருவாக்க போறோம். உருவாக்குறதுக்காக திட்டமிட்டு இருக்கோம். அதே மாதிரி சாய கழிவுகளை சுத்திகரிச்சு சாய கழிவுகள் திடக்கழிவுகளை மாற்றி அதை வந்து அப்புறப்படுத்துறதுக்கான ஒரு வேலைகளும் செய்யறோம். அதுக்கு தனியா ஒரு நிறுவனம் அமைச்சு அதை வந்து செயல்படுத்தணும். எல்லா சாயப்பட்டறைகளிலிருந்தும் பைப் வழியாக நம்ம வந்து குழாய் பதிச்சு அதுக்கான திட்ட வரைவுலாம் நம்ம கிட்ட இருக்கு. அதையும் நம்ம செயல்படுத்தணும். அந்த சுத்திகரிச்ச நீரை வந்து திரும்ப நம்ம மறுசுழற்சிக்கு சாயப்பட்டறைக்கு பயன்படுத்துறதுக்கான ஒரு வழிவகையும் செய்ய போறோம். மற்றும் அந்த நெசவு தொழிலாளர்களுக்கான கைத்தறி நெசவு தொழிலாளர்களுக்காக விசைத்தறி தொழிலாளர்களுக்காக அவங்களுக்கான ஒரு ஜவுளி பூங்கா அமைக்க போறோம். ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செய்து நம்ம வெளிநாட்டுகளில நம்ம ஒரிசா போலையா சொன்ன மாதிரி 195 நாடுகளில நம்ம பரவி வாழ்றோம். இப்பவே நம்ம 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 125 நாள் பரவி வாழ்ந்திருக்கோம். இப்பவும் அதை செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அந்த தமிழர்களுக்கும் அந்த மக்களுக்கும் அந்த ஒரு ஊர்ல எப்படி ஆடை அணிவாங்க அதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி நம்ம இங்க இருந்து தயாரிச்சு அனுப்ப முடியுமா, இல்லைன்னா இங்க தயாரிக்கிற பொருட்களை மற்ற எல்லா ஏனைய நாடுகளுக்கு அனுப்பி அதுக்கான ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீம் வந்து வச்சு ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு இது சிறப்பா செஞ்சு ஜவுளி பூங்காவே நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். ஒரு திட்டம் வச்சிருக்கு. நம்ம எல்லாருமே சொல்றாங்க நீங்க சொல்றது எல்லாமே வேளாண்மை திட்டம், இந்த திட்டம் ஆடு மாடு வைக்கிறது எல்லா திட்டமுமே வந்து நீங்க வந்து கற்பனை எட்டாதான் சொல்லிருக்கீங்க சொன்னாங்க. முதல் கற்பனை சொன்னாங்க. இப்ப வந்து நம்ம வந்து வெளிநாட்டுகள்ல படம் பிடிச்சு அதை அண்ணன் வந்து ஒரு வீடியோவாவே போடுறாங்க. அது வந்து கற்பனை காட்சி சொன்னதை திரையில கொண்டு வந்துட்டோம். திரையில கொண்டு வந்ததை நம்ம ஆட்சி அமைச்சோட நிறைவேற்ற போறோம். ரொம்ப மகிழ்ச்சிங்க. நீங்க ஜெயிச்சா உங்க தொகுதியில செய்யக்கூடிய முதல் சில மாற்றங்கள் எதுவா இருக்கும்? அடிப்படை தேவைகள் சில இருக்கு. நமக்கு தரமான சாலை, தூய குடிநீர், 24 மணி நேரம் கிடைக்கிற மாதிரி தூய குடிநீர் கிடைக்கணும். தடையில்லா மின்சாரம் கிடைக்கணும். நெசவாளர்களுக்கும் இவங்களுக்கும் தடையில்லா மின்சாரம் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. மானிய விலையில கிடைக்கணும். அது போக மற்ற மருத்துவங்கள் அனைவருக்கும் சமமான மருத்துவங்கள் கிடைக்கணும். இப்பவே மருத்துவமனையில ஆள் பற்றாக்குறை இருக்கு. நம்ம தலைமை நம்ம மருத்துவமனையை தலைமை மருத்துவமனையை ஆக்கிட்டாங்க. ஹெட் குவார்டர்ஸ் ஆகிட்டு ஆர்போட்டை மருத்துவமனை வந்து ஹெட் குவார்டர்ஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா விருதுநகர்ல வந்து அது மெடிக்கல் கல்லூரியா இருந்துச்சு. அதனால இப்ப தலைமை மருத்துவம் வந்து ஆர்போட்டை மருத்துவமனை தான். அங்க 50 பேர் இருக்கணும். 35ல இருந்து 50 பேர் இருக்கணும். ஆனா இவங்க கிட்ட வந்து நம்ம மருத்துவர்கள் 27 பேர் தான் இருக்காங்க. அதுல சீமான் மருத்துவங்கள் அப்படின்னு சொல்லுறவங்க 5 பேர் போயிருவாங்க. சீமான் மருத்துவம்னா அனஸ்தீசியா அந்த மாதிரி சைல்ட் கேர் அந்த மாதிரி உள்ள மருத்துவர்கள் 5 பேர் போயிருவாங்க. அவங்க வந்து பொது மருத்துவத்துக்கு வர மாட்டாங்க. அவங்களுக்கு அது போக 22 பேர் தான் இருப்பாங்க. இது போக மருத்துவர்கள் வந்து மற்ற பக்கத்தில் உள்ள சிற்றூர்களுக்கும் அவங்க செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பெண் மருத்துவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க மெட்டர்னிட்டி லீவ்ல போயிடுவாங்க. அதையும் இந்த ஈடு செய்யற மாதிரி இருக்கும். அவங்க மருத்துவர்களுக்கும் இது பெரிய ஒரு சுமைதான் அது. அதனால போதுமான மருத்துவ வசதிகள் செய்து கொடுக்குறோம். போதுமான மருத்துவர்கள் இருக்கணும். அந்த மருத்துவம் நமக்கு சேவை செய்யறதுக்கு மருத்துவர்கள் இருக்கணும். அதையும் நம்ம வந்து நிறைவேற்றிருக்கோம். அதே மாதிரி இந்த சாயக்கழிவு திட்டங்கள், இந்த ஜவுளி பூங்கா இது வந்து நம்ம பல முறை வந்து நம்ம தொகுதி மக்கள் வந்து பல முறை கோரிக்கை வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் அவங்க செய்யல. ஏன்னா ஜெயிச்சு வந்தாலும் செய்வோம், ஜெயிச்சு வந்தாலும் செய்வோம் சொல்றாங்க. ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் இவர்கள் ஊருக்குள் வருவதே வந்து அபூர்வமா தான் இருக்கும். அவங்களுடைய கட்சி நிகழ்வு, அவங்களுடைய உறவினர்கள் இந்த மாதிரி நிகழ்வு தான் வராங்களுடைய குறைகளை கேட்பதற்கோ குறைகள் செய்து கொடுப்பதற்கோ ஒரு முன்னெடுப்பும் அவங்க எடுத்தது கிடையாது. இதை நம்ம வந்து முதன்மையா செய்து கொடுக்க போறோம். அது மாதிரி கூலி தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு விபத்தோ ஏதோ ஒரு நேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கான இழப்பீடு வந்து சரியா கிடைக்கிறது இல்லை.
விசச்சாராயம் கொடுத்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனா இங்க கூலி தொழிலாளர்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஏதோ கட்டடத்து மேல ஏறி நின்று கீழே விழுந்து அடிபட்டு அவங்க உயிர் நீத்தார்கள் அப்படிங்கிற எந்த ஒரு அமைப்புக்குமே எந்த ஒரு கூலி தொழிலாளர்களுக்குமே எந்த ஒரு சங்கத்துக்குமே இந்த மாதிரி பணம் போய் சேர்றது கிடையாது. அவங்க குடும்பத்துக்கான உதவி தொகுப்பு சேர்றது கிடையாது. அதே போல அரசு பணியோ எதுவுமே போய் சேர்றது கிடையாது. இந்த மாதிரி இருக்கிற எல்லா கட்டமைப்பையும் முதல்ல வந்து சரி செய்யப்படும். அதுக்காக முன்னெடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சு நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். மகிழ்ச்சி. போன சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் நீங்க தொகுதியில பாக்குற மாற்றங்கள் என்ன? நாம் தமிழர் கட்சிக்கான வரவேற்பு எப்படி இருக்கு? நாம் தமிழர் தான் கொள்கைக்காகவும் கோட்பாட்டுக்காகவும் நிற்கிற ஒரே கட்சி. அதைத்தான் எல்லா கட்சிகளும் சொல்றாங்க. எல்லா கட்சியிலயும் நம்ம நண்பர்கள் இருக்காங்க, உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்க சொல்றது எல்லாமே நீங்கள் மட்டும்தான் கொள்கைக்காகவும் கோட்பாட்டுக்காகவும் நிக்கிறீங்க, மற்றவர்கள் எல்லாமே பணத்துக்காகவும் பதவிக்காகவும் தான் நிக்கிறாங்க. அதனாலதான் நீங்க வென்றுகிட்டு இருக்கீங்க, அதனால நீங்க இப்படியே போங்க அப்படின்னு நம்மளை ஊக்கப்படுத்துறாங்க. மக்கள் மத்தியிலையும் நமக்கு வரவேற்பு நன்றாகவே இருக்கிறது. நீங்க பார்த்துருப்பீங்க, மக்களின் மாநாடு வந்து ஒரு அபரிமிதமான வெற்றியை பெற்றிருக்கு. ஒரு 5 லட்சம் மக்கள் வந்து ஒரு இடத்துல கூடுறாங்க. அதுவும் எந்த ஒரு காசும் கிடையாது, எந்த ஒரு அரசாங்க வாகனத்தை எடுத்துட்டு போய் நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்ததும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர்களே கண்ணெழுச்சியா வந்து அவர்களே தான் பணத்தை போட்டு அவங்க வந்து நம்மளை வந்து ஆதரிச்சுட்டு போயிருக்காங்க. இந்த மாற்றங்கள் வந்து பார்க்கும்போது மகிழ்ச்சியா தான் இருக்கு. உறுதியாக நமக்கு இந்த முறை வெல்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த மக்களின் மாநாடு இப்படி ஒரு வரவேற்பை பெற்றதுக்கு போதுமான ஊடக வெளிச்சம் கிடைச்சதா நீங்க நம்புறீங்களா? இல்ல, ஊடகங்கள் நம்மளை மறைக்கத்தான் பாக்குறாங்க ஒழிய ஒரு சிறு சிறு செய்தியா போட்டுட்டு கடந்து போயிடுறாங்க, அவ்வளவுதான். இது மக்கள் தான் முழுக்க தனக்கு தானே ஒரு வீடியோ பதிவு செய்து அதெல்லாம் நேரடியா ஆக்கி மக்களுக்கு அவங்களா தன்னெழுச்சியா செய்ததுதான் நமக்கு மிக அதிகம். ஊடகங்கள் இன்னும் நம்மளை வந்து மறக்கத்தான் செய்யுது. ஊடகங்கள் காட்டிட்டு தான் நம்ம எப்பவோ வளர்ந்துருப்போம். நமக்கான ஊடகம் நாமளே செய்யறதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அண்ணன் சொன்ன மாதிரிதான், அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் மிக எளிது அடிப்பாங்கல்ல. அது மாதிரிதான் நமக்கு அந்த அதிகாரத்தை அடையணும். நமக்கு நம்ம மக்களுக்கும் நம்ம மண்ணுக்கும் நம்ம ஒரு தூய தமிழ் தேச குடியரசை நம்ம நிறுவனம். அதுக்காக தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். நாம கேள்விப்படுற வரைக்கும் ஒரு தொகுதிக்கு கோடிகள்ல செலவு பண்றாங்க திராவிட கட்சிகள். இந்த மாதிரி இலவசங்களும் வாக்குக்கு காசு கொடுத்து மக்களுடைய பலவீனங்களை பயன்படுத்திக்கிட்டு இப்படி காசு பெறுறது, இலவசங்களை பெறுற மக்கள் ஓட்டு செலுத்துற நேரத்துல வாங்கின இலவசங்களுக்காகவும் காசுக்காகவும் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியில அவங்களுக்கு ஓட்டு செலுத்துற மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுதான் எனக்கு புரியல. இந்த உளவியல் ரீதியான இந்த அழுத்தங்களை வந்து மக்களுக்கு ஏன் கொடுக்குறாங்க? அதுக்கு பதில் அவங்க வந்து நல்லா செஞ்சுட்டு போயிடலாம. இப்போ ஒரு தரமான சாலை போட மாட்டாங்க. 5 வருடம் ஆச்சு சாலை. எங்க தெருவிலே எடுத்துக்காட்டு சொல்லலாம். தேர்தல் முடிஞ்சோடனே சாலையை தோண்டி போட்டாங்க. இன்னும் 5 தேர்தல் வரப்போகுது. இப்பதான் சாலைக்கான ஒரு பணியை எடுக்கிறாங்க, சாலை போடுவதற்கான பணி. அதுவும் தரமில்லாததான் இருக்கும், அதுவும் உறுதியாகலாம். ஏன்னா அப்படி வாழ்ந்துட்டாங்க மக்கள். ஏன் இந்த உளவியல்ல மாட்டிக்கிட்டாங்கன்னு நமக்கு தெரியல. அவங்களே சொல்லியிருக்காங்க. அறிஞர் அண்ணா ஐயாவே சொல்லியிருக்காரு, தவிட்டுக்கு யாரா தங்கத்தை வைப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்ப நம்ம காசு கொடுக்குறோம்னா 10 பவுன் சங்கியை கொடுங்கன்னா கொடுப்பாங்களா? மக்கள் கொடுக்க மாட்டாங்க தானே. ஆனா ஏன் வந்து இப்படி வந்து வாக்குக்கு அந்த ஒரு நாள் அந்த சில ஆயிரத்துக்கும் வாக்குக்கு வாங்கிடுறாங்க. அந்த ஏன் மக்கள் வந்து கொடுக்குறாங்க நமக்கு தெரியல. அவர்களும் அவர்களோட வாழ்க்கையை குறைச்சிடுறாங்க, நம்முடைய மண் வளத்தையும் எடுத்துக்கிறாங்க, நம்ம மக்கள் வாழ்வாதாரத்தையும் சிதைச்சிடுறாங்க, அடுத்த தலைமுறைக்கான ஒரு வாழ்க்கையவே சிதைச்சிடுறாங்க. அதனால அந்த மக்கள்கிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன், தயவு செய்து காசு வாங்காதீங்க. காசு வாங்கினாலும் அது உங்களுடைய வரி பணம் தான். உங்களுடைய நீங்க வந்து அவங்க கொடுக்கறது எல்லாமே வந்து நம்மளுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு எலும்பு துண்டை தான் அவங்க வீசி எறிகிறாங்க. நம்ம அந்த எலும்பு துண்டுக்கு மயங்க வேண்டாம். ஒரு தமிழ் தேசிய அரசை உருவாக்குனா நீங்களே சுயமா நம்ம அதை அண்ணன் சொல்ற மாதிரிதான், கல்வி கேட்கிற வேலை கேட்கிற பொருளாதாரம் வந்து ஒரு கட்டமைப்பு வச்சுக்கணும். நம்ம வந்து இலவசங்கள் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்க மாட்டோம். நம்மளே சுயமா உழைச்சு சுயமா என்ன தேவையோ அதை வாங்கிக்கிற அளவுக்கு நம்ம வந்து நம்முடைய தகுதியை உயர்த்திக்கிறோம். அந்த ஒரு உறுதிமொழியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றிங்க. இந்த தேர்தல்ல தமிழ் தேசிய அரசியலை
இன்னும் முழுசா உள்வாங்காத வாக்காளர்களுக்கும் நடுநிலை வாக்காளர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும்னா ஏன்னு நீங்க சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சா நம்முடைய வாழ்க்கை தரம் உயரும், நம்மளுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும். சாலைகள்ல இருந்து குடிதண்ணீர்ல இருந்து குடிதண்ணீர் இல்லாம யாரையும் வாழ முடியாது. நம்ம அதை போத்தல் எடுத்து விற்கிறாங்க. அது வந்து நமக்கு 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 கட்சியோட புள்ளி அது கிடையாது. குடிதண்ணீர் அனைத்துக்கும் இலவசமாக தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறோம். நம்ம குருவி காக்கா இவங்களுக்கு எல்லாமே வந்து பறவைகள் விலங்குகள் அனைத்துக்குமான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறோம். தமிழ் தேசியம் என்பது ஒரு ஆலமரம் போல. நாம் தமிழர் பிள்ளைகளும் நாம் தமிழ் தேசியவாதிகளும் அதுக்கு உரமாகவும் விதையாகவும் விட தயாரா இருக்கும். நம்ம மக்கள் என்னன்னா அதுக்கு ஒரு அரணாக இருந்து தமிழ் தேசியம் என்ற ஆலமரத்தை வேரூன்ற விட்டு கிளைகள் பரப்ப செய்து அது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்க வந்து இந்த வாக்கை தமிழ் தேசிய மக்களுக்கு செலுத்தணும், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் செலுத்தணும். நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். உங்களுடைய தொகுதி எம்எல்ஏ எம்பி இவங்க கேள்வி கேட்க வேண்டும். நீங்க கேட்க தயங்கும் பட்சத்துல எங்களை கேள்வி கேட்கிற எங்களை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. நாங்க உங்களுக்கான எல்லா தீர்வுகளையும் செய்து கொடுப்போம். நம்ம ஆட்சி வந்துச்சுன்னா எல்லாமே சரி செய்யப்படும். எல்லா மக்களுக்குமான ஒரு ஆட்சியா தான் இருக்கும். நன்றிங்க. கடைசியா உலக தமிழர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புவது ஏதாவது இருக்கா? கிட்டத்தட்ட 12 கோடி மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே தமிழ் தேசிய புரிதல் வெளிநாடுகள் இருக்கிறவங்களுக்கு முற்றிலும் இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா அவர்களுடைய உந்துதலாக தான் நமக்கு வந்து தமிழ் தேசியமே இயங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நமக்கு இங்க இருந்து எவ்வளவுதான் நம்ம வந்து போராடி கத்தி இது பண்ணாலும் போராட்டம் பண்ணாலும் இங்க அடக்குமுறைகள் அதிகமா இருக்கு. ஆனால் எல்லா சப்போர்ட்ஸ் வந்து வெளிநாட்டுகளும் தான் நமக்கு அதிகமா கிடைச்சிட்டு இருக்கு. அவங்களுக்கு புரிதல் ஏற்பட்ட மாதிரி இங்க உள்ள மக்களுக்கும் இந்த உளவியல் அடிமையிலிருந்து மக்களை விடுவிக்கணும். அதுக்கு உலக தமிழ் மக்கள் எல்லாரும் அனைவரும் ஒத்துழைப்பு தரணும். இது ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட கேள்விகளுக்கு உங்க களப்பணிக்கு இடையே நேரம் ஒதுக்கி பொறுமையா தெளிவா பதில் தந்ததற்கு மிக்க நன்றி. உங்கள் நல்ல நோக்கங்கள் நிறைவேறவும் தேர்தலில் வெற்றி பெறவும் எங்களது வாழ்த்துக்கள். நாம் தமிழர். நன்றி. நன்றி. நாம் தமிழர்.